அடுத்து திரு பத்மஸ்ரீ அவர்களை நான் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவர்கள் தொழிலதிபர், கடந்த காலங்களிலும் நமது மேடைகளில் பேசியவர். பத்மஸ்ரீ அவர்களின் பேச்சுக்கு பின்பு நாங்கள் எல்லோரும் டின்னருக்கு போவோம். அந்த நேரத்தில் டிஜே ஜோதி, தர்ஷன் அவர்களுடைய குழுக்கள் அரை மணி நேரம் பாடிக்கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு நமது நண்பர்கள், இவ்வளவு நேரம் பாடாத நண்பர்கள் பாடுவார்கள். தயவுசெய்து மன்னிக்கவும், இந்த வகையில் அந்த நிகழ்ச்சி போய் கொண்டிருக்க போகிறது. இப்பொழுது திரு பத்மஸ்ரீ அவர்களுக்கு பலத்த கைதட்டல் கொடுத்து அவரை சிறு வார்த்தைகள் சொல்லுமாக அன்புடன் அழைக்கிறோம். இங்கு ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு முக்கியமான தருணம், உங்களுடைய எல்லா விடயங்களையும் விட்டுவிட்டு இந்த ஒரு புதிய திட்டத்தை தீட்டி புதிய வழியில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது மிகவும் எளிதாக எல்லோருக்கும் எட்டிவிடுவது ஒன்றல்ல. ஆனால் நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்கு அந்த அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து பல வகையான உள்வாங்கல்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கென்று இதுவரையும் என்ன செய்திருக்கிறீர்கள்? இருக்கிறதா? இல்லை. நீங்கள் தவறிவிட்டீர்கள். அந்த தவறிய சந்தர்ப்பத்தை திரு நடா அவர்களும் புதிய குழுவும் சேர்ந்து உங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், எங்கள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில், அதிலும் கொஞ்சம் படித்து விட்டாலே பிரச்சனை. நீங்களோ அப்ப இங்கு எதை செய்தாலும் யார் தலைவர், யார் செயலாளர், யார் பொருளாளர், இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, இவருக்கு அப்படி என்ன தகுதி, என்ன விட இவர் செய்வாரா, செய்து காட்டேருமா, இவருக்கு என்ன ஏலம் என்று சொல்ற ஒரு பிரச்சனை. நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த பொறுப்புகளை பிரித்து கொடுப்பதில் உள்ள பிரச்சனை. நிச்சயமாக பொறுப்புகள் கிடைத்தவர்கள் அவற்றை பிரித்து கொடுப்பதில் எப்பொழுதும் தயங்கி நிற்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த குழுவில் அப்படியான ஒரு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு எல்லோருக்கும் சமமான அளவில் உங்களது பொறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அப்படி பொறுப்புகளை பெற்றுக் கொள்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டத்துக்கு வந்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய. கூட்டத்துக்கு வந்து இப்ப நான் இந்த இடத்துல தலைவரா நிக்கிறேன், செயலாளரா நிக்கிறேன், பொருளாளரா நிக்கிறேன், இங்க மட்டும்தான் நிக்கிறோம். மிச்சம் என்ன செய்யலாம்? பேருக்கு நாங்கள் தலைவர், பேருக்கு நாங்கள் செயலாளர், பேருக்கு நாங்கள் பொருளாளர், இப்படித்தான் இந்த வாழ்க்கை போகுது. அப்ப எங்களால எதை சரியா கொண்டு போக இயலும்? எந்த விடயத்தையாவது சரியா கொண்டு போக இயலுமா? ஒரு கூட்டம் என்றால் அதுக்கு வர முடியாது, ஒரு வேலை திட்டம் என்றால் அதுக்கு வர முடியாது, ஒரு பங்களிப்பு என்றால் அதுக்கு செய்ய முடியாது. உங்களுக்கு நேரமும் இல்லை, கொடுக்க பணமும் இல்லை, அதுக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பதவி மட்டும் இல்லை. அப்படி இருப்பதுதான் இங்கு நிறைய இடங்களில் காணப்படுகின்ற பிரச்சனை. ஒரு பொறுப்பை எடுத்து விட்டால் எனக்கு பிள்ளை பழக்கம் விடணும், அப்புறம் ஏற்றணும், வேலைக்கு போகணும், வேலை இதுல நினைக்கவே என்று கேட்டுட்டு நாங்கள் அந்த வேலைகளை உள்வாங்கி கொள்வதில்லை. அப்படியானவர்கள் தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு பெரிய உதவி, இந்த பொறுப்புகளை எடுக்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு தான் நேரம் இல்லை, பேசாம விடுங்க. வேலை செய்பவர்களை செய்ய விடுங்க. அவர்கள் செய்கின்ற வேலைகளை ஊக்குவீங்கள். வேலை செய்பவர்களும் என்ன செய்ய வேண்டும்? உங்களது
எனக்கு பொறுப்பு தந்தாச்சு, நீங்க என்ன எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நிறைய பேருக்குள்ள பிரச்சனை தான். என்னட்ட பொறுப்பு இருக்கு, நான் தலைவர், நான் நினைச்ச நேரம் மீட்டிங், நான் நினைச்ச நேரம். உங்களுக்கு அந்த பதவியை அவர்கள் தந்திருந்தால் அதை எப்படி நீங்கள் பாவிக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியமான விடயம். அதை நீங்கள் சரியாக பாவித்தீர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த சங்கம் அல்லது அந்த அமைப்பு, அந்த நிர்வாகம் சரியாக நடக்கும். உண்மையிலேயே எல்லோரிடமும் ஒரு நல்லிணக்கம் ஒன்று இருக்க வேண்டும். எங்களிடம் நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லும் நாங்கள் அந்த நல்லிணக்கத்தை வைத்திருக்கின்றோமா என்று பார்க்கும்போது மிகவும் கடினமான நிலைமை தான் இருக்கிறது. எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்கத்தை, எவ்வளவுதான் இப்ப நிலைமை. உலகமே அப்படித்தான் போகுது. எங்கட பிரச்சனை என்று வரையங்க நாங்கள் வெரி சீரியஸ், நாங்கள் இதெல்லாம் செய்யலாது, இப்படியெல்லாம் நடக்கலாதுன்னு சொல்ற நாங்கள் அதை மற்றவர்களுக்கு செய்வதில்லை. எங்களை பொறுத்தவரையில மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஏதாவது ஒருவர் போனால், ஏதாவது ஒரு வேலைக்கு பொருட்படுத்தால் அவரின் தலையிலேயே எல்லாத்தையும் சுமத்தி விட்டு நாங்கள் வேறு பக்கமாக பார்த்து கொண்டு செல்வது. அவர் தான் தரு, அவர் தான் செய்வாங்க. அப்ப அவையில் தான் செய்யணும், நாங்களே செய்யணும், ஒன்றுமில்லை. அப்ப இந்த விடயங்களில் நாங்கள் எப்பொழுதும் சேர்ந்து இயங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தலைமை அல்லது செயற்பாட்டில் உள்ளவர்கள் தயவு செய்து மற்றவர்களையும் இணைத்து பயணிக்க முயற்சி செய்யுங்கள். அது நிச்சயமாக வெற்றியாக அமையும். யோசித்து பாருங்கள். இப்ப இலங்கையில் நடைபெற்ற அனர்த்தம், இந்த அனர்த்தத்தை பயன்படுத்தி எவ்வளவோ பேர் நல்லது செய்கிறார்கள். எவ்வளவோ சங்கங்கள், எவ்வளவோ நிறுவனங்கள், எவ்வளவோ கூட்டுத்தாபனங்கள், அரசாங்கம், வேறு பொது நிறுவனங்கள் எல்லாமே உதவி செய்கிறது. ஆனால் இதை பயன்படுத்தியும் இந்த அவர்களின் அந்த இயலாமையை பயன்படுத்தியும் நாங்கள் சில பேர் அந்த காசுகளையும் அந்த திட்டங்களையும் எடுத்து எங்களுக்கு தேவையான பணத்தையும் எங்களுக்கு தேவையான சாதனைகளையும் நாங்கள் செய்து கொள்கிறோம். இப்ப பொருளாதார உதவி அகதிகளுக்கோ அல்லது அங்கே அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ செய்ய வேண்டுமாக இருந்தால் அது என் பேர் இருக்க வேண்டும். அதை வேற யாரும் கொடுத்து பேரை வாங்கிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது கூட உங்களுடைய பெயர் அங்கு பொறிக்கப்பட வேண்டும். இவர்தான் இதை செய்தார் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன இது அற்பமான மகிழ்ச்சி! ஒருவன் சாப்பாட்டுக்கு இல்லை என்றால் அதுல லேபிள் வச்சு தான் நீங்க கொடுக்க வேணுமா அந்த சாப்பாட்டை? இல்லை, அவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கொடுக்கின்ற பணத்தையோ அல்லது பொருளில் கூட எங்களுடைய இந்த நல்லிணக்கம் இல்லை. அது என்ன நல்லிணக்கம்? நல்லிணக்கம் என்றால் என்ன? மற்றவர்களின் மதிப்பு, மற்றவர்களை நாங்கள் மதிக்கின்ற தன்மை. ஒருவர் பேசும்போது அதை கேட்கிறதுக்கு ஒரு மனம் வேண்டும். ஒருவர் பேசுகிறதில் உள்ள அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எங்களை பார்த்து ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேண்டும். மற்றவர்களோடு நாங்கள் மனம் திறந்து உண்மையிலேயே எங்களுடைய கருத்துக்களை வைப்போமாக இருந்தால், அவர்களின் கருத்துக்களை உள்வாங்குவோமாக இருந்தால் எப்பொழுதும் பிரச்சனை வராது. ஏனென்றால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராகிறோம். முதலிலேயே நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று முடிவு செய்து விட்டோமாக இருந்தால் எப்படி நாங்கள் அவர்கள் கதைப்பதை கேட்போம்? அவர்கள் கதைப்பதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்? எப்படி அனுமதிப்போம்? இதில் மதம், அரசியல், மொழி, கலாச்சாரம், சாதி அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. எந்த விடயத்திலும் நாங்கள் ஒரு கோடு போட்டு எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் கல்வியிலும் சரி, அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, அனுபவத்திலும் சரி மிகவும் முதிர்ந்தவர்கள். நிறைய பேருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் இதுக்குள்ள எல்லாம் சும்மா
சும்மா போய் தேவையில்லாத பிரச்சனை அவங்க என்ன சும்மா திருப்பிலாம் கதாய்ப்பாங்க. நாங்கள் ஒன்றும் போய் இதை செய்ய தேவையில்லை. அது ஒரு கணவன் சென்றாலும் சரி, மனைவி சென்றாலும் சரி, இல்லை பிள்ளைகள் சென்றாலும் சரி, என்ன நடக்கும்? இதுக்கு போவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் பேர் பண்ணலாம். இப்படி சொல்லி நாங்கள் எல்லோரையும் மறைத்து விடுகிறோம், இதை தடுத்து விடுகிறோம். நாங்கள் ஒரு சிறந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. எனக்கு இப்படித்தான் ஒவ்வொரு காலம் நடக்கிறது. என்னன்னா அங்க சாப்பாடு ரெடி, பத்மஸ்ரீ நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. பத்மஸ்ரீ பேசிக்க சாப்பாடு அங்க ரெடி. பத்மஸ்ரீ முடிச்சாதான் சாப்பாடுனா நீங்க என்ன பேச்ச கேட்பீங்களா, சாப்பாடை யோசிப்பீங்களா? இதே வேலையாக செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கிடையாது. எனக்கு முதலே பாட்டு தந்திருக்க, பாட்டுக்கு முன்னுக்கே தந்திருக்க வேணும். இது வந்து பத்மஸ்ரீ பேசிக்க சாப்பாடு ரெடி ஆகும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அட பாவி, நீ என்ன வச்சு பேசிக்கொண்டே சாப்பிட அப்படின் போக எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நீ கடுமையா சொல்லாத சாப்பிட்டு சொல்லி யோசிக்கிற நிலைமைய ஒவ்வொரு தடவை எனக்கு இதை ஏற்படுத்தியிருக்கேன். அடுத்த முறை இருந்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு தந்து வேற நிகழ்ச்சிகளை போடுமாறு பணிமனுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஜோகப்பா. இதுல முக்கியமான விடயம், உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விடயம், இங்கு உள்ளவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது மிகவும் மிகவும் சிறந்த கல்விமான்களையும் அறிவு ஞானிகளையும் உருவாக்கின ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து உற்பத்தியாகிய உங்களுக்கு அதன் ஊடாக அதன் பெருமையையும் அதன் நன்மையையும் எதிர்வரும் எதிர்கால சந்ததிக்கு கூட சென்று சேரும் அளவிற்கு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. தயவு செய்து உங்களில் எவருக்காவது ஏதாவது ஒரு வகையில் இதை ஒரு சிறிய பங்கை அளிக்க முடியுமாக இருந்தால் அதை செய்யுங்கள். ஆனால் பொறுப்புகளை எடுக்கும் போது உங்களால் இயல்பாக இருந்தால் மட்டும் அந்த பொறுப்புகளை எடுங்கள். எவரோ சொல்லிவிட்டார், ஏதோ பரவாயில்லை, அது சும்மா பேர் போட்டு அப்படி போகாதீங்க. அது கல்வி அறிவு அற்றவர்கள் அதை செய்தால் பரவாயில்லை. நீங்கள் அதுவும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற நீங்கள் இதை செய்யக்கூடாது. எதிர்வரும் காலத்திலும் என்னை அழைப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த பேச்சு பிடிச்சிருந்தா இல்லாட்டி அடுத்த முறை வராட்டிலும் நான் எப்படியாவது பார்க்க யோசிப்பேன். அப்படி பார்த்தால் உங்களுடைய செயற்பாடுகளை வியந்து பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அமையும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பத்மஸ்ரீ அவர்களே. சபையில் உள்ளவர்களின் துடிப்பை குடித்து பேச முடித்து செல்லுகிறீர்கள். மிக்க நன்றி. நேரம் காணாதிருப்பதால் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது ராபோசனத்தை நோக்கி போய் வருகிறோம். தயவுசெய்து போய் எல்லோரும் சாப்பிடுங்கள். இந்த நேரத்தில் டிஜே ஜோதியும் தர்ஷனும் அவருடைய குழுவினரும் சேர்ந்து அரமணத்தியாலும் எங்களை மாழ்த்தார்கள். மிக்க நன்றி.